सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணத்தில் நம்ம பார்க்குறது நாம மகிமை. பகவன் நாம மகிமை அதுவும் ராமநாம மகிமை எல்லை இல்லாதது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த நாம ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாம கீர்த்தனம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். கீர்த்தனை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவை கிடைக்கும். நாம ஜபம் ரெண்டுமே ஒன்று தான். இது கீர்த்தனை வசதியா இல்லை ஜபம் வசதியான்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நாம நோட்டில் எழுதலாம். ராம 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 நோட்டில் எழுதலாம். இல்லை நாம ஜபம் பண்ணலாம், நாம கீர்த்தனை பண்ணலாம். என்னென்னா ஒரு நிமிஷமும் நாம இல்லாமல் பொழுது போகக்கூடாது. நாமத்தினால்தான் பொழுது போகணும். அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன முக்கியமான விஷயம்னா, நாம சொல்கிறவங்க சில விஷயம்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நாமாவை நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அது நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் என்னென்னா நாம சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாமத்தினுடைய தபஸை சுலபமாக குறைச்சிடுவாங்க கோபத்தினால. அப்புறமா பிறர் என்னவோ நம்ம பிறர் ஆசீர்வாதம் பண்ணுறது தப்பு இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா என்னை பின்பற்றுபவர்களாக இருந்தால், என்னை பின்பற்றுவதில்லை நாமத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தை நல்லா கேட்டுங்க. தயவுசெய்து நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இது நடக்கும், அது நடக்கும், இது செய்ய முடியும், அது செய்ய முடியும். அதெல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது. உங்கள் வாக்கு பலிக்கும், ஆனால் உங்கள் தபசு குறையும். நிறைய பேர் என்னென்னா 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கரெக்ட் தான், 2 கை ஆசீர்வாதம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் நமக்குள்ளே அந்த தபசு, அந்தளவுக்கு தபசு அதிகமாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம். நீங்கள் ராமநாமத்துக்கு போங்க, மாம்பழத்தில் அவர் யாரையாவது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. நியாயமாக பார்த்தா அவர் பாதத்தை தொடக்கூடாது, தூரந்து தான் நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் போய் தொடுவாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணால் கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுவார். யாரையும் கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். ஏன்னா அப்போ அப்படியேப்பட்ட பெரியவர், அப்படியேப்பட்ட மகாத்மா அவரே என்னென்னா யாருக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா நமஸ்காரம் பண்ண நம்ம என்ன ஆசீர்வாதம் பண்ணுறது? மகாத்மா பௌதேந்திரால் ஆசீர்வாதம் பண்ணால் பரவாயில்ல, பகவான் ஆசீர்வாதம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறார். அவரால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தபஸ் இருக்குது அவர்களை. இருந்தாலும் மகாத்மாக்கள் எப்படி கடைப்பிடிச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். நாம் ஒன்றும் பெரிய மகாத்மாவில் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு நாம் பெரிய தபஸ்வி கிடையாது. நாமளே இப்போ தான் தத்துக்கான்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாம சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கரையேற பக்குவம் அடைகிறோம். அப்படி இருக்கும்போது என்னமோ பக்குவம் ஆனது போல், நம்ம இந்த சிறந்த பக்குவமானவர்கள் போல் நாம் கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறதோ பிறருக்கு இது பண்ணுறதோ அதெல்லாம் கூடவே கூடாது. நாம சொல்கிறவங்க எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணுமே தவிர, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், உங்களுக்கு அப்படி வாக்கு கொடுக்குறேன், இப்படி வாக்கு கொடுக்குறேன், அதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு பழிக்கிறத பற்றி இல்லை.
அது என்னன்னா அத்தியாவசிய தேவைக்கா இருந்தால் நம்ம தபஸை பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஏன்னா நடந்த விஷயம் சிலது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது நான் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம்ன்றது பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மகான்கள் பார்த்துப்பாங்க. நீங்கள் சொல்கிற ராமநாமம் ரட்சிக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிடலாம். நான் சரி கவலைப்படாத, சரியாக போயிடும், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நம்ம பெரிய மகாத்மா மாதிரி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது இது பண்ணுறது காலில் விழுந்தவங்களுக்கு அதெல்லாம் நம்ம கூடாது. ஏன்னா நம்மளே இப்போ தான் பக்குவம் அடைஞ்சுன்னு இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் நம்மனா அவ்வளோ பெரிய மகாத்மா கிடையாது. அதனால் பெரிய மகாத்மாக்களே கைகூப்பி நமஸ்காரம் தான் பண்ணுவாங்களே தவிர ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூட பார்த்தீங்கன்னா யாரா நமஸ்காரம் பண்ணாங்கன்னா கைகூப்பி அவரும் நமஸ்காரம் பண்ணுவார் பதிலுக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க அதான் பண்ணுவாங்க. ஆனால் மகாத்மாக்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ண தெரியாதுன்னா அவங்களுடைய தரிசனமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய வாக்கியங்கள், அவங்களுடைய உபதேசங்களே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நம்ம பிடிவாதமும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அது போல் மகான்களை போய் நிர்பந்தம் பண்ணுவாங்க. மகான்களை போய் நிர்பந்தம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு. அப்போல ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே சில மகாத்மாக்கள்லாம். அவங்களுக்கு தபஸ் இருக்குது, அவங்களுக்கு சக்தி இருக்குது, பண்ணுறாங்க. நாமளாம் இன்னும் நம்ம முதல் படி கூட நம்ம எடுத்து வைக்கல. நம்ம ராமநாமா சொல்கிறோம்னா முதல் புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் ஒரு சரியான குரு வழியில் போனோம்னா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது, அந்தளவுக்கு நம்ம தபஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் பிக்கப் ஆகிறோம். அப்போ நாமத்தில் நிலைச்சி நிற்கணும்னா, நம்ம நாமம் சிதறடையாமல் இருக்கணும்னா கீர்த்தனையே சதாஹரி எப்பொழுதும் நாம் அதான் சொல்கிறேன், திருநாத்த பிச்சுனி சேர்ந்த பணி உள்ளவனாக, இப்போ புள்ளை விட பணி உள்ளவனாக இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு பெரிய மகாத்மாவாக நம்மளை நினைச்சிக்கக்கூடாது. நம்ம பிள்ளை விட பணி உள்ளவனா நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வணங்கி போனோமே தவிர, பிள்ளை விட பணிவாக நம்ம வணங்கி போனோமே தவிர, நம்மளை வணங்குறவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அதான் சொல்ல திருநாத்த பிச்சுனி சேனை தரோர் ஹவி சகிஷ்ணு ஹவி தரோர் ஹவி. அதாவது பொறுத்து கொள்வதில் மரத்தை விட பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க கீர்த்தனையே சதாஹரி எப்பொழுதும் பகவான் நாமத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். ஏன் மரத்தை விட பொறுமையாக ஏன் இருக்கணும்னு சொல்லணும்னா கோபப்படக்கூடாது. கோபப்படனாலும் நம்ம நாம தபஸானது குறைஞ்சிடும். பொறுமை உள்ளவனாக, மரத்தை விட பொறுமை உள்ளவனாக, நம்ம ஆசைகள் நமக்குள்ளே எழும்போம், அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி மரமானது நம்மளுக்கு எதிர்த்து கேட்குதா, மரத்தை கோடால் ஏற்று கொடுத்தனா கூட அது பாதிக்கப்பட்டாலும் அது எப்படி திருப்பி பதில் எதுவும் செய்கிறது இல்லையா அந்த மரத்தை கூட பொறுமையாக நம்ம இருக்கணுமா. அது மாதிரி நம்மளுக்கு பாதிப்புக்குள்ள காமக்குறதங்களை பாதிக்கப்பட்டாலும் அவைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவங்க தான் கீர்த்தனையே சதாஹரி எப்பொழுதும் பகவான் நாமத்தை சதா சொல்ல முடியும். பொறுமை இல்லைன்னா நம்ம தொடர்ந்து பகவத் பக்தியில் நிலைத்திருக்க முடியாது. அதான் புரிஞ்சுக்கணும். அது சரி, அது இருக்கட்டும். மெயினான விஷயம் என்னென்னா இதுதான், யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனசோட நினச்சிக்கிட்டாவே போதும். அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை வேணால் பண்ணலாம், பகவான் பார்த்துப்பான்னு சொல்லலாம், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன், என் ஆசீர்வாதம் உனக்கு வேஸ்ட் ஆகாது, என் ஆசீர்வாதம் உனக்கு பழிக்கும், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க இன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம். அப்போது பெரிய பெரிய மகாத்மாக்கள் சொன்னால் பக்குவம் அடைஞ்சவங்க சொல்லலாம், சிறந்த பக்குவம் அடைஞ்சு நல்ல தபஸில் இருக்க கவலைப்படாது சரியாக போய்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அவங்களுக்கு அந்தளவுக்கு தபஸ் இருக்குது. நம்ம இன்னும் தபஸே சம்பாதிக்கலை. நம்ம இப்போ தான் நாம சொல்கிறோம்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறோம், நம்ம சொல்லக்கூடாது. சொல்லணும்னா சரியாக பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். பெரிய மகாத்மாக்கள் சொல்லலாம், அவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம். அவங்க அந்தளவுக்கு தபஸ் இருக்குது, அந்த சக்தி இருக்குது, அவங்களால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியும். ஆனால் அப்படியேப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களும் நிறைய மகாத்மாக்கள், விஷயம் தெரிஞ்ச மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நமஸ்காரம் தான் பண்ணுவாங்க எல்லாருமே. நீங்கள் எங்கன்னா பாருங்கள். அப்புறம் நாங்கள் ராமநாம பப்ளிகேஷன் பார்த்தா ராமநாம மாமா அவர் எல்லோரும் நமஸ்காரம் தான் பண்ணுவார். சௌக்கியமானு கேட்பார், நல்லா இருக்கீங்களா கேட்பார், ராமநாமத்துக்கு வாங்க கூப்பிடுவார். ராமநாமம் நிறைய சொல்லுவார். ராமநாமத்துக்கு என்னென்ன உற்சாகம் கொடுக்கணுமோ அவ்வளோ உற்சாகம் கொடுப்பார், நம்மளை மோட்டிவேட் பண்ணுவார். ஆனால் யாரையுமே ஆசீர்வாதம் பண்ண மாட்டார், நமஸ்காரம் தான் பண்ணுவார். அதுதான் மகான்களுடைய மேலான விஷயம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்.
எதுக்குமே நம்ம அதான் சொல்கிறேன், புல்லை விட பணிவாக இருக்கணும், மரத்தை விட பொறுமையாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, கோவப்படக்கூடாது. கோவப்பட்டாலும் நம்ம தபசு குறையும். நாம் கஷ்டப்பட்டு நாமா சொல்கிறோம், ஆனால் நாமா வீண் போகாது, இந்த தபசு வீண் போகாது. தொடர்ந்து நாமா சொல்ல வைக்கணும், அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமத்தை எந்த காலத்திலும் விடக்கூடாது. ஏதாவது ஒரு நம்மளுக்கு இடையூறுகள் நிறைய வரும். பொழுதுபோக்கு சாதனங்களால் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், அதனால் என்னென்னா நம்ம நாமா சொல்கிறது தடைப்படும். அதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை மனசால் பகவான் பார்த்துப்பான், பகவான் ஆசீர்வாதம் பண்ணுவான், அப்படி வேணால் சொல்லிடலாம். அவர்கள் பகவானுக்கு பிரார்த்தனை. அதே மாதிரி சில பேர் நிறைய பேர் நிர்பந்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நிர்பந்தம் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாமல் நிர்பந்தம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணாவே அந்த மகாத்மாக்களை நமக்கு நடக்கும். அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்டாவே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஆசீர்வாதம் பண்ணி தான் நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம எப்பவுமே நாம தர்மத்துக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையுமே சமமாக நினைக்கக்கூடாது. நம்ம நினைவு தான் ரொம்ப சக்தி உள்ளது. நாமத்தை நீ உயர்வாக மதிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த நாமம் உங்களை பூர்ணமாக ரட்சிக்கும். அந்த நாமத்துக்கு சமமாக வேறு எதுவும் கிடையாதுன்னு அந்த நாமத்துக்கு தெரியாதா? இப்போ நாம தர்மத்தை தவிர இன்னொரு தர்மம் தான் வச்சுருக்கேன், 2வது தர்மம் வச்சுருக்கேன், அதை உயர்வாக மதிக்கிறேன், இதையும் உயர்வாக மதிக்கிறேன் அப்படின்னா அப்போது அந்த நாமத்துடைய பலம் நமக்கு குறைச்சல் தான். நாமத்தை தவிர வேறு எதுவும் சிறப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாமமே நம்மளை ரட்சிக்கும். மெயினான விஷயம். அதே சமயத்தில் நாமத்தினுடைய மகிமை தெரியாதவர்களிடத்தில் நம்ம நாம மகிமை சொல்கிறோம். அவர்கள் என்ன ராமான்னு சொல்லி கத்தனா என்ன வந்துடும் அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறவங்கள தயவுசெய்து நாம மகிமை சொல்லாதீர்கள். நாமத்துடைய மகிமை சொல்லி பார்க்கணும். ராமான்னு சொல்லுன்னு சொன்னால் சொல்லணும். சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா விட்டுடணும். அவங்கள போய் நம்ம நாம மகிமையை சொன்னால் கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. இந்த நாம பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும், தேவைன்னு இருக்கும், ராமான்னு சொல்கிறது தேவைன்னு இருக்கும். ஆனால் அது பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. இது நான் சொல்லலை, மகாத்மாக்கள்லாம் நிறைய மகாத்மாக்கள் நாம மகிமை நாம ரசோதயத்தில், அதே சமயத்தில் பக்தி ரசாமிரத சிந்தில், சைதன்ய சரிதாமிரதத்தில் நிறைய நாம மகிமையை பற்றி சொல்லாத மகாத்மாக்களே கிடையாது. புரந்தரதாசர், விட்டல்தாசர், அதுக்கப்புறமா புரந்தரதாசர், துக்காராம் தாசர், எல்லா மகாத்மாக்களும் நிறைய, கபீர்தாசர், துளசிதாசர், வால்மீகி, வியாசர் மகரிஷி, சுகாச்சாரியார், எல்லா மகாத்மாக்களும் நாமத்துடைய ஸ்ரீ பகவான் நாம போதை என்றால் நாம ரசோதயம்னே போட்டிருக்காரு. அப்போ நாம மகிமையை சொல்லாத மகான்களே கிடையாது. அதவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம நாம மகிமையை சொன்னால் அந்த நாம ராமா அப்படிலாம் கிடையாது. கடுமையான தபஸ் பண்ணணும், யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் மட்டும் பகவான் அடைய முடியும். அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா விட்டுடுங்க. நாமத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. நாம எல்லாத்தோட வசதி, அதுவும் கலியுக தர்மம் நாம தான் அப்படின்னா அந்த நாமத்துடைய பெருமை சொன்னால் எடுத்துக்கலன்னா விட்டுடணும். அதே சமயத்தில் நம்ம பலவந்தப்படுத்தி ஒருத்தர்களை நாமத்தை திணிக்கக்கூடாது. அது ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அவமானப்படுறது இல்லாமல் என்னென்னா நம்மளுடைய தபசு குறையும். நிச்சயமாக நம்ம நாம பக்தியானது குறையும். பலவந்தப்படுத்துறதுனால, ஒருத்தர் விருப்பம் இல்லாதவங்களுக்கு போய் நாம மகிமையை சொல்கிறதுனால நமக்கு பலவீனம், நாம பக்தி குறையும். நல்லா பார்க்கலாம். அதே சமயத்தில் துஷ்டர்களுடைய சகவாசம் கூடாது. நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, நம்மளை பாகவதனாக மதிக்க வேணாம், மனுஷனாவது மதிக்கணும்ல. நம்மளை ரொம்ப இலக்காரப்படுத்துகிற ஒரு இடம், நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிற இடம், அந்த இடத்துல போய் நீங்கள் அவரிடத்துல போய் நீங்கள் அவர்கள் கேவலப்படுத்த நீங்கள் பணிஞ்சு போகிறீங்க. பணிஞ்சு போய் அவங்க இடத்துல போய் பேசுனா வச்சிங்களேன், உங்களுடைய நாமத்தை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க, உங்களுக்கு தடை பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி ஆட்கள் இடத்துலாம் பழகக்கூடாது. டக்குன்னு கட் பண்ணிட்டு போயினே இருக்கணும். அவரிடத்துல வச்சிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எந்த சகவாசம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏகாந்தமாக நாம சொல்லணும். இல்லை நாம சொல்கிற இடத்துல போய் கலந்துக்கிட்டு நாம நிறைய சொல்லணும்.
இல்லை அது மாதிரி நாம சொல்கிற இடம் இல்லைன்னு சொன்னால் ஏகாந்தத்தில் உட்காந்து நிறைய நாம சொல்லணும். இது மாதிரி நாம மகிமை தெரியாதவர்கள் தான் நிறைய பேர். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம உலகத்தில் நம்ம உறவினர்களாக கூட இருக்கலாம். நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்மளுடைய மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நம்ம இப்போ சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்னா நாமத்தை வெறுக்கிறாங்க. நாமத்தை அது சொன்னால், நாம மகிமை சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே நாம சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நாம கீர்த்தனை பண்ணால் வீட்டில் சில பேர் நாம சொல்ல விட மாட்டுறாங்க. டிவி பார்க்கணுன்றாங்க. டிவி முக்கியமாக நாம முக்கியம் இல்லையா? அப்படியே ஸ்பஷ்டமாக இல்லை நீ நாம வேறு எங்கன்னா போய் சொல்லிக்கோ, கோயிலில் போய் சொல்லிக்கோ, வீட்டில் நாங்கள் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது. நீங்கள் பாட்டு நாம சொல்லினே இருங்க. அவர்கள் துன்பப்பட்டுன்னே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் நாம சொல்ல விட மாட்டாங்க. அவங்களும் நாம சொல்ல மாட்டாங்க, நம்மளே நாம சொல்ல விட மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள் இடத்துல தான் ரொம்ப வச்சுக்கூடாது. ஏன்னா புரிஞ்சிக்கணும், நாமத்தை எப்படி நமக்குள்ளே தக்க வச்சுக்கணுமோ அது நாம் தான் ஜாக்கிரதையாக தக்க வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, நாம சொல்கிறோம். இப்போது நாம சொல்லும்போது என்னென்னா, நிறைய நாம சொல்ல என்னன்னா நமக்குள்ளே ராமநாமா சொல்கிறேன். எனக்கு நடந்த ஒரு விஷயம். எங்கள் பொண்ணுக்கு ஜுரம், சரியான ஜுரம். மாத்திரை போட்டால் கூட சரியாகலை. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்படின்னும் போது என்ன பண்ணேன்னா, திருப்பி ஒரு தடவை மறுபடியும் நான் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்து அப்புறமா மாத்திரை போட்டு சரியாச்சு. ஒரு தடவை திருப்பி மறுபடியும் வந்துடுச்சு. திருப்பி மறுபடியும் அதே மாதிரி மாத்திரை கொடுத்து மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணோம், திருப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்ச நாள் வேலை செய்யுது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஜுரம். சரி, உடனே என்ன பண்ணேன், என்னுடைய குழந்தை என்ன பண்ணுறேன், உடனே பெட்டில் பத்துன்னு இருக்கும்போது தலையில் கை வச்சு ராமநாமா சொன்னேன். தலையில் கை வச்சு ராம 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 ராமான்னு சொல்லினே இருந்தேன். சொல்லினே இருக்கும்போது என்னென்னா, கையெல்லாம் பார்த்தா அப்படியே கொதிக்குது. அப்படியே என் கை, அந்த என் குழந்தை, என் பொண்ணுனுடைய ஜுரம் அடிக்குது. தலையில் கை வச்சு ராமநாமா சொல்கிறேன். ராமநாமா சொல்லும்போது அப்படியே மொத்த ஹீட்டை என் கைக்கு வருது. அப்படியே என் கை கொதிக்குது. அப்படியே என் தலை உச்சந்தலில் கை வச்சா என் கை ரைட் ஹேண்ட் அப்படியே கொதிக்குது. உள்ளங்கை கொதிக்குது. அப்போ தொடர்ந்து ராமநாமா சொன்னேன். 1 hour ராமநாமா சொன்னோன்னே பட்டுன்னு வேர்வை விட்டுது. என் குழந்தைக்கு டக்குன்னு வேர்வை விட்ட உடனே ஜுரம் சரியாக போச்சு. நடந்த விஷயம். இது மாதிரி 2 தடவை அது போல் சரியாயிருக்கு. நம்ம சொன்ன ராமநாமத்தினால கண்டிப்பாக சரியாக போயிடும். அப்போ அந்த நோய் சரியாக போச்சு. உடனே அப்புறமா ஆன்டிபயோட்டிக்கும் தேவையில்லை, மருந்தும் அப்புறமா சாதாரண மாத்திரை கூட கொடுக்கல. அப்புறமா அவங்க அம்மா, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் வீட்டில் கொடுக்கல. அவங்க சாதாரண மாத்திரை கூட கொடுக்கல. அப்புறமா சரியாக போயிடுச்சு. அப்புறமா எதுக்கு கொடுக்கணும் மாத்திரை? அவள் தான் சரியாக போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ராக்டிக்கலாக சுலபமாக நிறைவேறும் அதெல்லாம். ஆனால் ராமநாமத்து நமக்குள்ளே, ஆனால் நம்மளுக்குள்ளே தபஸ் இருக்கணும். நமக்குள்ளே ராமநாம தபஸ் இருக்கணும். நிறைய நாம சொல்லணும். அதெல்லாம் பால் மாறவே கூடாது. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம்னா நாமத்து சரி, நாம சொல்கிறது சரி, கொஞ்ச நேரம் என்ன அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம்னு டைம் ஒரு க்ஷணம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம சொல்லினே இருக்கணும். நாம ஜபமாவது செய்யுங்க, கீர்த்தனை எப்படியாவது செய்யுங்க. ஆனால் வாக்கில் ராமநாமம் வரணும். இல்லை நாமத்தை எழுதுங்க, இல்லை நாம சொல்லுங்கள், இல்லை நாம கீர்த்தனை பண்ணுங்கள், நாம ஜபம் பண்ணுங்கள், எப்படியாவது எதாவது ஆனால் நாம நாக்கில் வந்துன்னே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ முக்கியமானது ராமநாமம் காப்பாற்றுதுன்னு தெரியுதில்லை நமக்கு. காப்பாற்றுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அதை விடலாமா? மெயினாக நல்லா புரிஞ்சுக்க. ஏன் நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் கூடாது அப்படின்னா, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு பெரிய ஆள் கிடையாது. அந்தளவுக்கு நம்ம தபசு சித்திக்கலை. அதனால தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதும் கூடாதுன்னு சொன்னது காரணம். ஏன்னா நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல நம்ம நாம சொல்ல போயிருக்கோம். போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர் தான். அவரே ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர் தான். அவர் என்ன பண்ணார், சரின்னு எதிர்ச்சியாக நான் போன உடனே அவர் என்ன பண்ணார், சௌக்கியமானு கேட்டார். சௌக்கியம், நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவர் சொல்லி, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க இப்படி கேட்குறீங்க, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களா? என்ன புரியல, எல்லோரும் சௌக்கியமாக தான் இருக்கிறாங்களே அப்புறமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் கையில். அவர் என்ன சொல்ல, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களா, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களா திருப்பி கேட்டார்.
நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாக்கால் சொல்லுங்கள், எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னை கேட்டார். ஏன் நிர்பந்தப்படுத்துகிறாரு இவர் அப்படின்னு யோசித்தேன். இல்லைங்க என்ன பொருள், இல்லை எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு, அதனால் வந்து எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவரே நாம சொல்கிறவர் தான். அவர் என்னை வந்து கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னால் பழிக்கும், நீங்கள் சொன்னால் நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஒரே வார்த்தை ஆறுதலாக சொல்லுங்கள், எல்லாம் சௌக்கியமாக இருப்பாங்களான்னு. டக்குன்னு நான் சொன்னேன், எல்லாமே சௌக்கியமாங்கன்னா என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு யாருன்னா உடம்பு சரியில்லையா, உங்கள் வீட்டில் யாருன்னா பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். எதுவும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக, இல்லை எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, அதனால் எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களான்னு திருப்பியிருக்காரு. அவருக்கு சம்திங் ப்ராப்ளம், அவருக்கு யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, சீரியஸாக இருக்காங்களோ என்னன்னு தெரில, ஏதோ ப்ராப்ளம். ஆனால் வந்து அது எனக்கு உணர முடியுது. ஆனால் வந்து அவர் ஸ்பஷ்டமாக சொல்ல மாட்டுறாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன தான் ப்ராப்ளம்னு கேட்டால் சொல்ல மாட்டுறாரு. நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் சௌக்கியமாக இருப்பாங்களா, இதே திருப்பிக்காரு. அது ஏன் என் கேள்வி கேட்குறீங்க? போதேந்திராவில் இருக்கார், அதோ பக்கத்தில் போதேந்திராவில் கேளுங்க, பகவானை கேளுங்க. கண்டிப்பாக பகவான்களை அவர் இந்த இடத்துல அவர் பெரிய ஆளாக இருக்கும்போது நான் சொல்லக்கூடாதுங்க, அது மாதிரி அவர் கேட்டுங்க அப்படின்ட்டு அப்படி தான் சொன்னேன். அம்மா பகவானை கேட்டுக்க அப்படின்னு அவர் நிர்பந்தப்படுத்தினார், ரொம்ப நிர்பந்தப்படுத்தி. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களான்னு திருப்பி கேட்டார். எனக்கு என்ன, சரி கவலைப்படாதீங்க, சௌக்கியமாக இருப்பாங்க, நல்லா சரியாக போய்டும், கவலைப்படாதீங்க, எது வேணாலும் சரி, கண்டிப்பாக சரியாக போய்டுவான். அப்பா இப்போ தான் எனக்கு ஆறுதலாகுது, இப்போ தான் என் பையன்லாம் போச்சு, இப்போ தான் எனக்கு ஆறுதலாகுது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நீங்கள் சொல்லிட்டீங்களே, உங்கள் வார்த்தை பழிக்கும். ஏன்னா நம்ம ராமநாமம் சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம உங்கள் வார்த்தை பழிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னா அப்போ எல்லாமே சௌக்கியமாக இருப்பாங்களே, திருப்பி கேட்குறாரு. அதான் சௌக்கியமாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எது வந்தாலும் சரியாக போய்டும்னு சொல்கிறேன். அப்புறமா எதுக்கும் பயப்படுறீங்க, எதுனாலும் சரியாக போய்டும், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். சரி நீங்கள் சொல்லுங்கள், சரி எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்களா, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன உடனே அவர் ரொம்ப குளிர்ந்து போச்சு, அவர் மனசு சந்தோஷமாயிடுச்சு. நானும் என்னை மீறி சொல்லிட்டோன்னே அப்புறமா யோசித்தேன், என்னடா அது நம்ம சொல்லிட்டோம், அவருக்கு சரியாக இருக்கும், கண்டிப்பாக அவருக்கு சரியாயிடுச்சு, அவருக்கு ப்ராப்ளம் சரியாக போச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து என்னென்னா இப்போது நம்மளை வந்து துஷ்ட சக்திகள் வந்து பாதிக்காது. நம்ம நாமா சொல்கிறதுனால நம்மளை துஷ்ட சக்திகள் வந்து பாதிக்காது. நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் கொண்டு இருக்கோமோ அவங்கள வந்து பாதிக்கும். அப்படின்னும் போது நான் வந்து என் சின்ன பெண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் இல்லையா, என் சின்ன பெண்ணுக்கு வந்து உடனே மறுநாளே ஜுரம் வந்துடுச்சு, சரியான ஜுரம். உடனே எல்லாம் சொன்னாங்க, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அதனால தான் ஜுரம் வந்துடுச்சு, அது சாப்பிடுதுங்க. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லையா? எத்தனையோ தடவை ஐஸ்கிரீம் எத்தனையோ தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கு, எத்தனையோ தடவை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அப்போல்லாம் வரலையே. இன்றைக்கி தான் ஐஸ்கிரீம் புதுசாக சாப்பிட்டதா அந்த பொண்ணு. இப்போ என் பொண்ணு வந்து இன்றைக்கி தான் புதுசாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால இப்போ தான் ஜுரம் வந்துதா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குது, அப்போ வரலையே ஜுரம், இப்போ தான் வரணுமா? அதான் காரணம். நேற்று வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போய்டுன்னு நம்ம சொன்ன வார்த்தை பழிக்கும், அவங்களுக்கு பழிக்கும். ஆனால் நம்மளுக்கு பாதிக்கும். நம்மளுக்கு எப்படின்னா நம்மளை நேரடியாக பாதிக்காது, ஏன்னா நம்ம நாம சொல்கிறோம், நம்மளுக்கு துஷ்டசக்திகள் கிட்ட வராது. ஆனால் நம்ம யார் மேலே ரொம்ப அபிமானம் வச்சுருக்கோமோ, அதிகம் பாசம் வச்சுருக்கோமோ அவங்கள போய் பாதிக்கும். அப்போ என்னுடைய பெண்ணை வந்து பாதிச்சுது. என்னென்னா நல்லா ஜுரம் வந்துடுச்சு, ஜுரம் வயிற்று வலி ஜுரத்தில் அவஸ்தைப்படுது. மறுநாள் பார்த்தா, அப்பா ஜுரம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு. சரி கவலைப்படாதம்மா, ராமநாமா சரியாகிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு ராமநாமா சொல். அப்புறமா மாத்திரை மருந்தும் கொடுத்தாங்க, இருந்தாலும் நம்ம நாமா சொல்லிட்டோம். அப்புறமா சரியாக போச்சு, அது வேறு விஷயம், அது சரியாக போயிடும். இருந்தாலும் நம்மளுக்குள்ளே அந்த பாதிப்பு வருது இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னால் தான் நம்ம ஒருத்தர் கேட்டார், எல்லாம் சரியாக போயிடுமான்னு கேட்டார். எங்கேயும் இல்லை, இவ்வளோயா நான் சொல்லணும், நான் ஸ்பஷ்டமாக சொல்கிறேனே. ஞாயிற்றுக்கிழமை நேற்று சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை மாம்பழத்துக்கு போனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம், கொஞ்ச நாள் நடுவில் கேப் விட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம மாம்பழத்துக்கு போகிறேன். ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2-3 வாரம் நான் போகிறதில்ல, போகாமல் இப்போ தான் போகிறேன். போய் சண்டே அங்கே ப்ரோக்ராம் இருக்குது நாமசிங்கத்தினா. அதனால் வந்து நம்ம ஒரு 2-3 பேர் போவோம். இங்கேருந்து கொடுங்கூர்லேருந்து போவோம் மாம்பழத்துக்கு. கொடுங்கூர்லேருந்து மாம்பழத்துக்கு போகும்போது காரில் போவோம். போய் அங்கே போன உடனே என்னை பார்த்தாரு. 2-3 வாரமாக நான் காணல அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார், ஏன் ரொம்ப நாளாக வரலன்ட்டு. அப்போ தான் அவர் கேட்டார் ஒருத்தர், அவரும் நல்லா நாமசிங்கத்திரம் பண்ணுறவர் தான், மாம்பழத்தில் ராமநாதத்தில். அவர் வந்து சொல்கிறது போல், நீங்கள் சொன்னால் பழிக்கும்,
நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்களே, எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு பொதுவாக கேட்குறாரு. அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போடுது. எல்லோரும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதுன்னு. அவர் என்ன பண்ணார், அந்த வார்த்தையை வாங்கி என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னால் பழிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், உடனே பாதி கீர்த்தனத்துலேயும் ஏந்து ஓடிட்டார். அவர் ஏதோ ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் போல் இருக்குது. உடனே பாதி கீர்த்தனத்துலேயே எழுந்து போயிட்டார் அவர். ராமநாமத்துலேருந்து மாம்பழத்தில் ராமநாமம் இருக்கு இல்லையா, விநாயகரில், அங்கே தான் நம்ம போய் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறோம். அங்கே தான் ஒருத்தர் எனக்கு கேட்டார், எல்லாம் சௌக்கியமாக இருப்பாங்க, எல்லாம் சரியாக, எல்லாம் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் பாதி கீர்த்தனையிலேயே எழுந்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் அப்படி போக மாட்டார், முழுசாக இருப்பார். அது என்னவோ தெரில, நேற்று பார்த்தா அதான் சண்டே, நேற்று உடனே பாதியில் எழுந்து போயிட்டார். நடந்த விஷயம். இன்றைக்கி காலைல மறுநாள் பார்த்தா எனக்கு இன்றைக்கி காலைல என்னுடைய சின்ன பெண்ணுக்கு சரியான ஜுரம். அதான் வீட்டில் சொன்னாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால ஜுரம் அவங்களுக்கு. இல்லை அது எதனால் ஜுரம் வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எத்தனை நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குது, அப்போல்லாம் வரலையே ஜுரம். சரி ஓகே அப்படின்னு நினச்சிக்கின்னு, சரி நம்மளால மற்றவங்களுக்கு நல்லது நடந்தது, சந்தோஷம். அப்புறமா என் பெண்ணுக்கு அப்புறமா தலையில் கை வச்சு கொஞ்ச நேரம், அதான் ராமநாமா சொல்ல நம்ம மாத்திரை வந்து கொடுத்தாங்க. என் பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாத, தலையில் கை வைக்க விட மாட்டேங்குது, ஒரே அழுது, பிடிவாதம் வயிற்று வலி வேறு. சரி ஓகே, கவலைப்படாதம்மா, ராமநாமா சரியாக போயிடுதான் அப்படின்னு சொல்லி சும்மா தடவி கொடுத்துட்டு, ராமநாமத்தினால சரியாயிடுமா, கவலைப்படாத அப்படின்ட்டு தடவி கொடுத்தேன். அப்புறமா சரியாக போச்சு. அது அப்புறப்பட்ட விஷயம். அப்புறமா மதியானத்துக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே சரியாகி போச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதோ, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறதோ பெரிய விஷயம் இல்லை, கொடுத்துடலாம், அவங்களுக்கு சரியாக போயிடும். ஆனால் நம்மளுக்கு தான் அது பாதிக்கும். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா நம்மளை பாதிக்க, நாம சொல்கிற நம்மளை பாதிக்கிறதுனா கூட, நம்ம யார் அதிகமாக பாசம் வச்சுருமோ அவங்கள போய் பாதிக்கும். அதை புரிஞ்சிக்கணும். இது இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது என்னென்னா, இது மாதிரி நிறைய சொல்லலாம், அதில் ஒரு 2-3 சொல்கிறேன் நான். அதாவது என்னென்னா, ஒரு இடத்துல பாகவதம், நம்ம தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ணியிருக்கோம். இது நாமத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாகவத பாராயணம் பண்ணாலும் நம்மளுக்குள்ளே ஒரு தபஸ் இருக்கும். அப்போ அந்த பாகவத பாராயணம் பண்ணுறோம், நம்ம நாமாவும் சொல்கிறோம், பாகவத பாராயணம் பண்ணின்னு தாப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு வீட்டில் 15 வருஷமாக ஒரு முறை பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. 2 பேர் 15 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக 12 வருஷமாக தெரியல, 12 வருஷமாக அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறான் ஒரு பையன். ஆனால் அந்த பெண்ணுடைய அம்மா இவனுக்கு கொடுக்குறதா இல்லை. இதுனிக்கும் முறை தான் அவனுக்கு, மாமா முறையாக தான் ஆகுது. மாமா பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான். ஆனால் கட்டி கொடுக்க மாட்டுறாங்க அவங்க அம்மா. ஆனால் 2 பேரும் விரும்புகிறாங்க, 2 பேரும் உண்மையாக விரும்புகிறாங்க. பொருத்தமும் சரியாக தான் இருக்குது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை. சரி உடனே என்ன பண்ணாங்க, பாகவதம் வைக்கலாம் அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க. சரி ஓகே, பாகவதம் வைக்கலாம்ப்பா. ஆனால் இத்தனையும் பார்த்தா அதில் நம்ம பாகவதம் வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் பார்த்தா பிரச்சனை. அவங்க வீட்டில் பார்த்தா நிறைய நாய்ங்களாம் வளர்க்குறாங்க. ஒரே அசுத்தமாக இருந்தது. நாங்கள் தான் போய், நானும் என் ஒய்ஃபும் தான் போய் அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி கழுவிட்டு எல்லாம் பண்ணி நல்லா புதுசாக படங்கள்லாம், சாமி படம்லாம் வாங்கிட்டு கொடுத்து, அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பாகவதம் படிக்க ஆரம்பித்தோம் அந்த வீட்டில். அந்த வீடு கொஞ்சம் சேமமாக இருந்தது. பாகவதம் படித்தோம். ஒவ்வொரு நாளும் அங்கே பார்த்தா, அவங்க வீட்டில் பார்த்தா பிரச்சனை, சண்டை. எங்களை பாகவதம் படிக்கிறதுக்கே ரொம்ப தடங்களாக இருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு இப்படியே படித்து முடித்தோம். படித்து முடித்த உடனே என்னாச்சு, பாகவதம் படித்தோம். அவங்க வேறு 10 வருஷமாக 12 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் வைக்க சொன்னாங்க. சரி பாகவதம் வச்சோம், சப்தாக முறையில் பாகவதம் வச்சாங்க. நான் பாகவதம் பாராயணம் பண்ணேன். நான் ஒருத்தனே பாராயணம் பண்ணேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பாராயணம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. மற்ற வேலைகள்லாம் அந்த வீட்டு வேலைலாம் பார்த்துக்கினாங்க. ஆனால் பார்த்தா பாகவதம் நம்ம பாராயணம் பண்ணி நின்றோம். அப்படி பாராயணம் பண்ண உடனே ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குள்ளே ஒரே சண்டை. டெய்லி பார்த்தா சண்டை. நான் சொன்னேன், பாகவதம் படிக்கவா வேணாமா, இது பார்த்து சண்டை போட்டிருந்தேன். வெளியே போய் சண்டை போட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அப்புறமா எப்படியோ பாகவதம் படிக்க விட்டாங்க. எப்படியோ படித்து முடிச்சிட்டோம் கஷ்டப்பட்டு. ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம். நம்ம நல்லது தான் நினைக்கிறோம்.
நல்லா புரிஞ்சிங்க. இது வந்து என்னென்னா, நாம சொல்கிறதுனால நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆசீர்வாதம் நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த நல்லது செய்கிறதுக்கான பக்குவம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கான சக்தி இருக்கணும். இப்போ நான் தானம் பண்ணுறேன்னா, நான் உனக்கு 10,000 தானம் பண்ணுறேன்னா, 10,000 நமக்குள்ள இருந்தால் தானே நம்ம தானம் பண்ண முடியும். 10,000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது ஏமாத்துற மாதிரியெல்லாம் ஆகிடும். நமக்குள்ள அந்த 10,000 இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம 100 கொடுக்குறோன்னா 100 நமக்குள்ள இருக்கணும். இருந்தால் தான் நம்ம 100 கொடுக்க முடியும். நமக்குள்ள இல்லாமல் நான் 100 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு மட்டும் சொல்லிட்டா அவனை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நமக்குள்ள தபஸ் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஆக்சுவலி நமக்கே வில்லங்க வச்சுக்கூடாது. அதனால் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நான் பாகவதம் படித்து முடித்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாகி போச்சு. உடனே அன்றைக்கி லாஸ்ட் நாள் முடியுது. பாராயணம்லாம் முடிஞ்சிடுச்சு. காலையில் பாராயணம், சாயங்காலம் கதை சொல்லுவோம். சாயங்காலம் கதை ருக்மணி கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணிடணும். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா அந்த வீட்டில். அதனால் ருக்மணி கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணலாம் சொல்லி ருக்மணி கல்யாணம் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என் சின்ன பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பெரிய பெஞ்சிலேருந்து கீழே விழுந்து வாயில் உதட்டில் அடித்து உதட்டு வீங்கி போய் உதட்டில் ரத்தம் வர பல்லு கடிச்சின்னு உதட்டில் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓன்னு கத்தல், அப்படியே வீல்னு கத்துது குழந்தை. சின்ன பொண்ணு தான், ஒரு 5 வயசு 6 வயசு பொண்ணு. உடனே ஒரு பெஞ்சு மேலேருந்து கீழே வந்து கத்துது. திடீர்னு பார்த்தா வாயில் பார்த்தா ரத்தமாக இருக்குது, பல்லு கடிச்சின்னு ரத்தமாக வருது. அப்போ என்னடா வந்து பார்த்தா எல்லாமே இந்த ருக்மணி கல்யாணம் கேட்டுருந்தவங்களாம் எழுந்து ஓடிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ருக்மணி கல்யாணம் கேட்டாங்க. ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ருக்மணி கல்யாணம் சொல்லி முடிச்சுட்டு உடனே போய் பார்த்தா குழந்தைக்கு அடிபட்டுருக்கு. அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இல்லையா மாப்பிள்ளை, அவன் கண்ட்ரோலில் தான், அவன் தான் பார்த்துன்னு இருந்தான் என் குழந்தைய, சின்ன பொண்ணை பார்த்துன்னு இருந்தான். ஆனால் எப்படியோ தவறு விட்டுட்டான். அதான் அது விதி அப்படி தான் வேலை செய்யும். போகும்பொழுது அந்த துஷ்ட சக்தி வெளியே போகும்போது இது மாதிரி அதெல்லாம் அவனுக்கு காட்டிட்டு போவோம். அந்த துஷ்ட சக்தி வெளியே போகும்போது இது மாதிரி அதெல்லாம் காட்டிட்டு போவோம். என்னென்னா, நம்ம பாகவதம் படித்தோம் இல்லையா, அது கடைசியில் என்னாச்சு, என்ன வந்து தாக்காது. இப்போ நம்ம பாகவதம் படிக்கணும்னா நமக்கு துஷ்ட சக்தி, நம்ம யார் அபிமானமாக வச்சுருக்கோமோ அவங்க மேலே தாக்கும். என் சின்ன பொண்ணு வந்து அதே மாதிரி சின்ன பொண்ணு தான். உடனே பல்லு கட்சின்னு ரத்தம் வந்துடுச்சு. நடந்த விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் பொய் கிடையாது, சத்தியமான விஷயம். அப்போ பல்ல கடிச்சு ரத்தம் ஓன்னு அழுது குழந்தை. அப்புறம் ஒன்றும் இல்லை, பெரிய அடியில் சின்ன அடி தான். உதட்டு கடிச்சிச்சு, உதட்டு அப்படியே தோல்லாம் பிஞ்சு போச்சு, ரத்தமாக வந்துடுச்சு. உதட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வீங்கி போச்சு, பல்லு கட்சின்னு. அப்புறமா தொடச்சி விட்டு சரி பண்ணி நான் என் ஒய்ஃபும் குழந்தைய தூக்கின்னு அப்படியே வந்துட்டோம். சரி, அப்புறமா நான் சொன்னேன், பார்த்தியா எங்களுக்கு தான் ப்ராப்ளம். இங்கே வந்து நான் பாகவதம் படித்தோம், நீங்களே வந்து படிக்க விடாத ரொம்ப சண்டை போட்டுன்னு தான் இருந்தீங்க, புரியுதா? எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டோம். ஆனால் படித்து முடிச்சிட்டோம், அது பலன் கொடுக்கும், கவலைப்படாத அப்படின்னா. அடுத்த வருஷமே என்ன ஆச்சுன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. திருத்தணியில் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பாவே பொண்ணை இட்டுன்னு வந்தார். ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கலனாலும் ஆனால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவன் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்ட்டு சண்டையாகி ஏதோ ஒரு சமாதானத்துக்கு வந்து அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். திருத்தணியில் தான் கல்யாணம் ஆச்சு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன். அந்த சாட்சி கையெழுத்து போட்டேன். அவன் பேர் வந்து செழின்னு பேர், அவன் பையன். அவன் ஒய்ஃப் பேர் வந்து சம்பூர்ணன்னு பேர். 2 பேருக்கும் சாட்சி கையெழுத்து அங்கே போட்டேன், எங்கே திருத்தணியில். அது மாதிரி ஒரு நல்லது நடக்கணுதுக்காக நம்ம போய் என்ன பண்ணால் பாகவதம் படித்தோம். அது நம்மளுக்கு பாதிப்பும் வரும், பிரச்சனையும் வரும். அதையும் நம்ம தாக்கு பிடிக்க சக்தி இருந்தால் தாராளமாக நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். அதனால் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ பாகவதம் படிக்கிறது மட்டும் இல்லை, ராமாயணம் படித்தாலும் சரி அப்படி தான். அதே மாதிரி நம்ம நாமா சொன்னாலும் அதே பலன்தான். நாமா வந்து என்னென்னா, நீ இவ்வளோ 7 நாள் உட்காந்து பாகவதம் படித்து இது மாதிரி ஒரு பலன் கிடச்சிது. மாதிரி 10 வருஷம் 12 வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்க அடுத்த வருஷமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திருத்தணியில் கல்யாணம் ஆச்சு. இதுதான் பாகவதனுடைய மகிமை. பாகவதம் மட்டும் இல்லை, ராமாயணமும் சரி, பகவான் நாம சங்கீர்த்தனமும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சுலபம், ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நல்லது நினைக்கணும், மனசால பிறகு நல்லது தான் நினைக்கணும், கெட்டது நினைக்கக்கூடாது. கெட்டது நினச்சா நம்ம நாக்கில் வராது. மெயினான விஷயம், நாக்கில் நாம வராது மெயினாக. ஆமாம், நம்மளுக்கு தான் தடையாகும். எல்லோரும் நல்லது நினைக்கணும், மனசால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்.
ஆனால் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறேன், தடவி கொடுக்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன், தொடுறேன், அவங்கள தடவி கொடுக்குறேன், அவங்களுக்கு நோய் சரியாகும். அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நமக்கு சக்தி இருந்தால் பண்ணலாம். சக்தி இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம் வந்துடும். என்னென்ன எதுக்கு ஆணி வரும்னா, நம்ம பண்ணுற நாமத்துக்கு குறை வரும். நம்ம அவ்வளோ நாம சங்கீதமே பண்ண மாட்டோம், அப்புறமா விட்டுடுவோம். அந்தளவுக்குலாம் ஆயிருக்கு எனக்கு. அது எத்தனையோ விஷயங்கள் ஆயிருக்கு. சிலதெல்லாம் நிறைய ஞாபகம் வரல, எத்தனையோ விஷயம் மறந்து போச்சு, நிறைய ஞாபகம் வரல. ஆனால் அது மாதிரி நிறைய அடிபட்டுருக்கேன் நான். அப்போ நாம சொல்லும்போது அது மாதிரி பிறருக்கெல்லாம் எதனா கேட்பாங்க, அவங்களுக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு நடந்துடும், ஆனால் நான் பாதிக்கப்படுவேன். அவங்களுக்கு நடந்துடும், ஆனால் நான் பாதிக்கப்படுவேன். அது மாதிரிலாம் எத்தனையோ தடவை அவஸ்தைப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பக்குவமாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மனசால். பகவான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ண, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா ஓகே நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம். நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா. நம்ம வெளியில் இருக்கிறவங்கள ஆசீர்வாதம் பண்ணால், வெளியில் இருக்கிறவங்க என்னென்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜவாப்தாரியாக இருக்கணும்னா, பெரிய பெரிய குருமார்கள் போல் இருக்கலாம். குருமார்கள் அவங்களுடைய பாவத்தை கூட வாங்கிப்பாங்க, அவங்களுடைய கஷ்டங்களை வாங்கின்னு அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. நமக்கு அந்த சக்தி இல்லை. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நம்ம குழந்தைங்களை என்னென்னா, நம்மளை தான் அண்டி இருக்குது, நம்மளை தான் அப்பா அம்மாவா. அப்போ நம்ம குழந்தைங்க நம்ம தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகே, இப்போ வெளியில் இருக்கிறவங்க அப்போ பயம் பண்ணக்கூடாதுன்னா, வெளியில் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, பாதுகாப்பு இருப்பாங்க. அது மாதிரி வெளியில் இருக்கிறவங்க என்னென்னா, நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். நம்மளை அப்படி நம்புகிறாங்களா? கிடையாது. ஆனால் ஆசீர்வாதம் பலவந்தப்படுத்துவாங்க, ஆசீர்வாதம் பண்ண சொல்லி. அதனால் நம்ம பக்திக்கு ஹானி வராமல் பார்த்துக்கணும். மெயினான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு அடிபட்டால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம நாம சங்கீதத்தை நம்ம குறைச்சிக்கூடாது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன், மெயினான விஷயம். அதே சமயத்தில் நம்ம பாகவதம் படித்தாலும் சரி, ராமாயணம் படித்தாலும் சரி, நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். ஆனால் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி உள்ளது கலியுகத்துக்கு. அதனால் ரொம்ப அகண்ட நாமம் நிறைய சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், மற்றவங்களை சொல்ல வைங்க. இதெல்லாம் நம்ம செய்யலாம். மற்றவங்களுக்கு பெரிய ஹெல்ப் நீங்கள் பண்ணுறது என்னென்னா, நாம தானம் தான் பெரிய தானமே. தானத்திலே சிறந்ததுன்னா நாம தானம் தான். பிறரை நாமா சொல்ல வைக்கிறது, பிறர் நாமா எழுத வைக்கிறது, இதுதான் பெரிய தானம். இதை செய்யுங்க போதும். இதுவே நீங்கள் உலகத்துக்கு பண்ணுற பெரிய உபகாரம். யாருன்னா கேட்டாங்கன்னா, நீ நாமா சொல்லுவான் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லலாம். நாமா சொல்லுங்கள் சரியாக போய்டும், அந்த நாமா அவங்களை காப்பாற்றும் அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் சொன்னால் காப்பாற்றப்படுவாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னா, அது நம்மளுடைய அகங்காரம் ஆகிடும். நம்ம அகங்காரத்தில் சொல்கிற மாதிரி ஆகிடும், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. அது எப்படி காப்பாற்ற முடியும்? அது எப்படி காப்பாற்ற முடியும்? உன்னை காப்பாற்றுறதே பகவான் காப்பாற்றுறாரு, நம்ம எப்படி உன்னத்தை காப்பாற்றணும்? நமக்குள்ள தபஸை வச்சு வேணா சொல்லலாம் அவங்கள காப்பாற்றும். இப்போ நேற்று என்னன்னா, அவர் சொன்னது இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள் சரியாக போய்டும், எல்லோரும் நல்லா இருப்பாங்களா, எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு கேட்டார்ல. எல்லாம் அவர் திருப்பி நிர்பந்தத்தை பற்றி கேட்டதுனால நம்ம சரி எல்லாம் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, சரியாக போய்டும் அப்படி ஒரு ஆறுதலாக சொல்கிற மாதிரி தான் சொன்னேன். சொன்னதுனாவா அவங்களுக்கு என்னவோ நல்லதாக நடந்திருக்கும் கண்டிப்பாக. எனக்கு தான் என்னென்னா, என் பொண்ணுக்கு மறுநாள் காலைல சரியான ஜுரம். அதனால் இதெல்லாம் நான் மூட நம்பிக்கை மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி இருக்கே, இதை நம்பலாமா இதெல்லாம் அப்படின்னா, மூட நம்பிக்கை கிடையாது, இது உண்மை, இது ஃபேக்ட். இது ஃபேக்ட்டு. இதெல்லாம் தெய்வீக சக்தி ஒன்று கூட போய் கிடையாது, சத்தியமான விஷயம். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். மகான்கள் சொன்னது சத்தியம்னு நம்புகிறேன். மகான்கள் தான் அதான் சொல்லுவாங்க, மகான்கள் தான் அப்படி தான் நடந்துவாங்க. ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாங்க, நமஸ்காரம் தான் பண்ணுவாங்க, நமஸ்காரம் தான் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது என்னென்னா, சரியான ஒரு வழிகாட்டி இல்லாததுனால தான் தோண்டித்தனமாக நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்வோம். அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவோம், அப்படியே அன்பு மழையை பொழிவோம், அப்படியே ஆசீர்வாதம் வசனங்களாக பொழிவோம், அப்படியே வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். எல்லாம் ஓகே, நல்லது. வெளிப்புறமாக வாயில் தெரிவித்தா போதுமா? அது நடக்கணும். நம்ம அவனுக்கு அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிற அளவுக்கு நமக்கு தபஸ் இருக்கணும் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கணுமே. அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் வார்த்தையில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்படி கவலைப்படாதீங்க, நல்லா க்ஷேமமாக இருப்பீங்க, நீ அப்படி இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், எல்லா வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. கட்சியில் என்னென்னா, இவங்களே கட்சியில் பார்த்தா நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே அந்த தபஸ் இருக்காது. தபஸிலோட நல்ல மனசோடு அவங்க வாழ்த்துறாங்களே அப்படின்னு சொல்கிறேன்.
அது என்னென்ன நல்ல மனசோட வாழ்த்துறது அவங்களுக்கா ஒன்று அவங்களுக்கு வாழ்த்து பெறவங்களுக்காக பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை வாழ்த்து கொடுக்குறவங்களா பிரயோஜனமாக இருக்கணும். இல்லையே, இவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தியும் இவங்க குறைச்சிக்கிறாங்களே. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ நான் இதெல்லாம் சொன்னால் நம்ம கெட்டவன் ஆகிடும். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லி தான் அவனை உண்மையை மறைக்க முடியாது. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதுனால உங்களுடைய பக்திக்கு தான். ஏன்னா நீங்கள் ஒரு நாமா சொல்கிறவங்களுக்கு வந்து நாமா சொல்கிறவங்க அவங்களே காப்பாற்றிப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்னா நாமா சொல்லாத தெய்வ பக்தி இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய தபஸை கொடுக்குறீங்க. உங்களுடைய தபஸை கொடுக்கும்போது அவங்களுக்காவது ஒன்று பக்தி வளரணும். நீங்கள் சொல்கிற ஆசீர்வாதத்தினால அவங்க என்ன பண்ணணும், பரவாயில்ல என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை சரியாக போச்சு, இனிமேல் நான் நாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு சரியாக நல்லாயிடும். ஆனால் அவங்க பக்தி வருவாங்களான்னு கேட்டால் வர மாட்டாங்க. ஆனால் உங்கள் பக்தி இழந்துருவீங்க. இப்போ அவங்களுக்கும் பக்தி வரல, உங்கள் பக்தி இழந்துடுவீங்க. இது தேவையா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாமா சொல்கிறதுக்கு பால் மாறக்கூடாது. யார் எந்த தர்மத்தோட சொன்னால் ராமான்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து காலை வாங்கி அந்த காலை விட்டுருங்க. ரொம்ப பெரிய விஷயம் நாம ரொம்ப வசதி, ரொம்ப உயர்ந்தது ராமநாமம். புரியுதா? அந்த ராமநாமத்தை வந்து யாருன்னா குறைச்சா பேசணும்னா அந்த இடத்துல நிற்காதீங்க. துஷ்டரிடத்தில் பேச்சு வச்சுக்காதீங்க. எந்த இடத்துலையுமே வந்து நிறைய சில வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. நல்லா குளிச்சுடுங்க. கூழானாலும் குளித்து குடி. நிறைய பேர் என்ன அப்படியே பல்லு வலிக்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றேன், தப்பு இல்லை, குளிகளோட பரவாயில்ல அப்படிலாம் செய்யாதீங்க தயவுசெய்து. நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நிறைய நாமா சொல்லுங்கள். சாப்பிட்டே நாமா சொல்லுங்கள், தப்பே இல்லை. எதெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாதோ அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஆனால் கடைப்பிடிக்க வேண்டியதை விட்டுறோம் பற்றியா? ஏன் சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம், கூழானாலும் குளித்து குடி, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. அதில் ஒரு விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாமல் இது அர்த்தமுள்ள இந்த மதம்னு ஒரு கவிஞரோடு போட்டிருந்தாரு. அதுபோல் அவள் எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது. நம்ம மதத்தில் நம்ம சாஸ்திரங்களை சொல்லியிருக்க எல்லாமே விஷயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நாமா சொன்னால் போதும், ஆச்சாரம்லாம் கடைப்பிடிக்கலாம் போதும், நாமா சொன்னால் போதும்னு சொல்கிறாங்களே என்ன? நீங்கள் நாமா சொல்லினே வாங்க. ஆரம்பத்தில் வந்து நீ ஆச்சாரம்லாம் கடைப்பிடிக்காமல் நீ நாமா சொல்லினே வா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆச்சாரத்தை கடைப்பிடிப்பீங்க. சொல்லப்போனால் நாமா சொல்கிறவங்க தான் நல்ல ஆச்சாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தர்மத்தில் ருச்சி ஏற்படும் அவங்களுக்கு. அப்போ என்னென்ன கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி, நல்லா கூர்மையான மைண்டில் நல்லா வாட்ச் பண்ணி அதை அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. அதை வாட்ச் பண்ணி அதை கேட்ச் பண்ணின்னு என்ன பண்ணுவோம், அதை கடைப்பிடிப்பாங்க. அப்போது அப்படின்னா நாம சொல்கிறவங்க வந்து அதர்மத்தில் போக மாட்டாங்க. அவரும் பார்த்தா நல்ல தர்ம வழியில் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரமாக தர்மாத்மா பகவானால் மாற்றப்படுவார்கள். பகவான் சொல்கிறார், நான் மாற்றிடுறேன் அவனை சீக்கிரமாக தர்மாத்மாவா. ஏன்னா பகவான் வரல, பகவான் நாம வரல, அந்த நாம அவங்கள மாற்றிட்டோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆச்சாரம் அனுஷ்டானம் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்வீங்க. எது செய்தாலும் சில சுத்தபத்தம்லாம் பார்ப்பீங்க. சுத்தபத்தம்லாம் என்னென்னா மற்ற மனசு நோக்கடிக்கிறது இல்லை, முக்கியமான சுத்தபத்தம் பார்ப்பீங்க. கண்டிப்பாக பிறருக்கு வந்து நல்ல உபதேசங்கள் செய்வீங்க, நல்ல சிந்தனையோடு இருப்பீங்க, நல்ல பேச்சுக்கள் உங்களுக்கு வரும், தெளிவு வரும், ஒரு தெளிவு. நாம சொல்கிறவங்க ஒரு பொழுதும் வீண் போக மாட்டாங்க. நாம நம்மளை பக்குவப்படுத்திடும். இதுக்கு முன்னாடி அனாச்சாரத்தில் இருந்திருக்கலாம், ஆச்சாரம் இல்லாமல். ஆனால் நீ நாம சொல்ல உங்களுக்குள்ள ஆச்சாரம், நல்ல சதாச்சாரத்தில் நீங்கள் வாழ்வீர்கள், மகான்களை பின்பற்றி வாழ்வீர்கள். நிச்சயமாக நல்ல குணங்கள் வரும், நல்ல ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நான் 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறேன், எனக்கு தாராள மனசு அப்படின்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. நாம சொல்கிறவங்க சொல்கிறேன், நாம சொல்லாதவங்க எப்படி என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்குள்ளே அந்த சக்தி இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம் பண்ணால் பழிக்கிற சக்தி இருக்கணும். அப்படி சக்தி இருந்தால் அந்த சக்தி நம்ம குறைச்சிக்காமல் என்ன பண்ணணுமோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வழியை நம்ம பார்த்து நிறைய நாம சொல்லணும். கண்டிப்பாக தபசுன்றது ஒரு தனம் மாதிரி. தனத்தை இழந்துட்டான் நாம பிச்சைக்காரன் ஆகிடுவோம். நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுவோம், யோசித்து பார்க்கணும். அதனால் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது எப்படி ஆசீர்வாதம் பண்ணணுன்னா பகவான் பார்த்துப்பார். அதே சமயத்தில் பகவான் நாமா சொல்லுங்கள், நாம அவங்கள காப்பாற்றும் அப்படி சொல்லுங்கள் தாராளமாக. அவங்க அதில் நம்பிக்கை, உங்கள் வார்த்தையில் உண்மையாக நம்புகிறாங்கன்னா அவங்க நாமா சொல்லுவாங்க. கண்டிப்பாக
நாம சொல்லி அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். உங்களுக்குள்ளே நாம தபஸ் குறைஞ்சிடும். நீங்கள் நாம சொல்லி சரியாக போய்டும். நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக அவங்க நாம சொல்லி சரியாக போய்டும். அதனால் உங்களுக்கு தபஸ் குறையும். அப்படி குறைஞ்சா பரவாயில்ல. அவங்களுக்கு இப்போது நம்ம தபஸ் குறைஞ்சாலும் அவங்களுக்கு பக்தி உண்டாகுதில்ல, அவங்க நாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பிரயோஜனமாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவங்களுக்கும் பிரயோஜனமாக போகக்கூடாது. ஆசீர்வாதம் பழிச்சிடும். அது ஏதோ நோய் குணமாயிடும். ஆனால் நாங்கள் நாம சொல்லுவாங்க கேட்டால் நாம சொல்ல மாட்டாங்க, பக்திக்கு வர மாட்டாங்க. நீங்களும் பக்தி எழுந்துருவீங்க. நீங்களும் நாம சொல்கிறதுல பக்தி குறைஞ்சிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க, தபஸ் குறைஞ்சிட்டோம். அதனால் மற்றவங்களையும் நாம சொல்ல வைக்கணும். அதுக்கு நீங்கள் வழினாமல் அதை பாருங்கள். அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் இல்லை. நான் என்ன பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லணும், நீங்கள் நாம சொல்லுங்கள், உங்களுக்கு சரியாக போய்டும். அவங்க உண்மையிலே உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால், உங்களை மதிக்கிறவங்களா இருந்தால் அவங்க நாம சொல்லுவாங்க, அவங்களுக்கு சரியாக போய்டும். நம்மளுக்கு தபஸ் குறைஞ்சாலும் அவங்க நாம சொல்கிறாங்களே, அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் யாரை சொல்ல வைக்கிறீங்களோ அந்த புண்ணியத்தில் சில பகுதி உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? சில புண்ணியங்கள் வந்து சேரும். இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம சொல்கிறவங்க கண்டிப்பாக. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, டைம் ஆயிடுச்சு. அதனால் சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவானுடைய கதைகளை நிறைய பேசுங்க. பகவானுடைய கதையில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது. நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது, நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எளிமையான வாழ்க்கை எப்படி வாழுதுன்னா அதில் பகவானுடைய கதைகளை படித்தா தெரியும். யசோதை எப்படி எளிமையாக வாழ்ந்தா பாருங்கள். மாடு மேய்ச்சிண்டு அந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த கோபுரம்லாம் பாருங்கள், பகவான் அடைஞ்சிட்டாங்களா இல்லையா? இப்போ தான் என்னென்னா ஆஹா ஓஹோன்றாங்க. ஆன்மீகமே என்னென்னா பெரிய படோடபத்தோட ஆன்மீகம் நடக்குது இப்போல்லாம் பார்த்தா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எளிமையான பக்தி தான் அந்த காலத்திலலாம் பண்ணியிருந்தாங்க. நாமசங்கத்தில் பண்ணுவாங்க, ஒரு பானையில் சட்டியில் சாப்பாடாக்கி பகவான் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, க்ஷேமமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த செல்வத்துக்கும் குறைச்சல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நல்லா எல்லாமே பெரிய ஆடம்பரத்தோட படோடபத்தோடு நடக்குது எல்லா பக்தியும் பார்த்தா. அதுவும் ரொம்ப கண்டிஷனோடு பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே எளிமையாக இருக்கணும். நாமா சொன்னாவே சரியாக போயிடும். பகவான் நாமா சொல்கிறதுக்கு அந்த நாமா சொல்லி ஒரு பொருளை கொடுத்தாவே அது நம்மளுக்கு நல்லது செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, ராம 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 ராம.